கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோனா அதிகாரம் 2 வசனம் 2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பி திட மனதோடு அவருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று யோனா சொல்லுகிறார். யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் சொன்ன நினிவே பட்டணத்திற்கு போகாமல் தர்ஷு பட்டணத்திற்கு கப்பல் ஏறினார். ஆனால் கடலிலே கடும் சீற்றம் உண்டாகி கப்பல் மூழ்கத்தக்கதான சூழ்நிலை வந்தபோது யோனா தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னை தண்ணீரிலே தூக்கி போடும்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அது தன் வாயை திறந்து யோனாவை விழுங்கியது. 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நெருக்கத்தில் இருந்த யோனாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். 3 நாள் மீனின் வயிற்றிலிருந்த யோனாவை நினிவே பட்டணத்திலே மீன் கக்கினது. நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமையினாலே நாம் நெருக்கத்தில் காணப்படலாம். இதிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்படுவேன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தால் என்னுடைய நிலைமை நன்றாய் இருந்திருக்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்போமானால், அதை உணர்ந்தவர்களாக கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய நெருக்கத்திலே நான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக நமக்கு உத்தரவு அருளி நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய குறைகளை உணர்ந்தவர்களாக அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை புறக்கணியாமல் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் கலங்காமல் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடும் என்பதை விசுவாசித்து அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் காத்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.